வாழ்க்கையில நம்ம சக்சஸ்ஃபுல்லா எப்படி காமிச்சுக்கணும்னு கத்து வச்சிருக்கோம். ஆனா நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கைய எப்படி நம்ம வாழ்றது மூலமா நம்ம சக்சஸா ஃபீல் பண்றதுன்னு. எப்படி ஒரு கார் வந்து 4 வீல்ல பேலன்ஸ்டா இருக்கோ, வெல் அதே மாதிரியே நம்மளோட லைஃப் பாத்தீங்கன்னா 4 குரூஷியல் ஏரியாஸ்ல பேலன்ஸ்டா இருக்கு. அது என்னன்னா பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப்ஸ், ஒர்க் லைஃப் அண்ட் சோஷியல் கான்ட்ரிபியூஷன். நீங்க இந்த 4 இடத்துலயும் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அப்படி உங்களுக்கு எதுனா ஒரு ஏரியால உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப ஹையா அண்ட் இன்னொரு ஏரியால உங்களோட ஸ்கோர் வந்து ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா அப்ப நீங்க உங்களோட பயணத்தோட சந்தோஷத்தை உணர முடியாது. எப்படி ஒரு காரோட டயர்ல பிரஷரை மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்குதோ, வெல் அதே மாதிரியே நம்ம லைஃபோட இந்த ஏரியாஸ்ல நம்மளோட ஆட்டிடியூட வந்து மெயின்டைன் பண்ணணும். சரி வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி இந்த ஏரியாஸ்ல வந்து மெயின்டைன் பண்ணி நம்மளுடைய லைஃபை ஆப்டிமைஸ் பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் வீல் வந்து பர்சனல் லைஃப். நம்ம விஷயத்தை அது எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் பாக்கிறது இல்ல, நம்ம அத நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய கண்ணோட்டத்துக்கு பிரகாரம் பாக்குறோம். வெல் இதுவும் சரிதான். நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களோட உலகமும் அதே மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டா குஜராத்ல சர்தார் வல்லபாய் பட்டேலோட உலகத்தோட ரொம்பவே உயரமான ஸ்டாச்சு வந்து கட்டப்பட்டிருக்கு. இப்ப அந்த சிலைய ஒரு பிசினஸ்மேன் பார்த்தார்னா அவரோட கண்ணோட்டத்துக்கு ஒரு பிசினஸ் தெரியும். அதே இத ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தார்னா அவருக்கு ஒரு ஆர்ட் தெரியும். அதே போல ஒரு சிமெண்ட் ஆளுக்கு வந்து அதுல இருக்க சிமெண்ட் தெரியும். அண்ட் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்க்கு அதோட இன்சூரன்ஸ் தான் தெரியும். சோ இதுல இருந்து தெரியுதுல்ல நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்களோட உலகமோ அந்த மாதிரி தான் தெரியும். சோ இந்த உலகத்தை ஒரு நல்ல கண்ணோட்டத்துல பாக்கிறதுக்காக அதுக்கு முதல்ல நம்மளையே ஒரு நல்ல பெட்டர் பர்சனா மாத்திக்கணும். நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கணும் நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன கிடைச்சிருக்கோ அதுக்காக. ஏன்னா இன்னைக்கு நீங்க என்னவா இருக்கீங்களோ அதுக்கு பின்னாடி 1000 பேரோட கைகள் இருக்கு. உங்க அம்மா அப்பால இருந்து உங்க ஸ்கூலோட ஸ்வீப்பர் வரைக்கும் நம்மளோட பிரெயினை ட்ரெயின் பண்ணணும் அதோட பாசிட்டிவ் சைட பார்க்க. ஏன்னா இன்னைக்கு நெகட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு. சிவன், அல்லா, ஜீசஸ் எல்லாரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனை இருந்தது. நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் தான். அப்ப நம்மளோட வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைங்க இருக்கும். ஆனா இந்த ப்ராப்ளம் கூட டீல் பண்றதுக்காக நம்ம பாசிட்டிவா இருக்கணும். இதனால நம்ம எம்பவர் ஆகி அந்த நெகட்டிவிட்டி கூட போராட முடியும். பிரச்சனைங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் தான் இருக்கும். இப்போ முகேஷ் அம்பானியை கூட எடுத்துக்கிட்டோம்னா அவர் சொல்லுவாரு எனக்கு வந்து 6 பேக் உடம்பு இல்லன்னு. இதனால அவர் கவலையும் படலாம். பட் ஆனா அவர் அந்த மாதிரி யோசிக்கல. அவர்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக அவர் கிரேட்ஃபுல்லா இருக்காரு. இப்போ நீங்க சொல்லுவீங்க அவர்கிட்ட காசு இருக்கு, காசு இருந்தா யார் தான் கிரேட்ஃபுல்லா இருக்க மாட்டாங்க. பட் ஆனா அந்த மாதிரி இல்ல. நம்மளோட நாட்டுல பல ஆட்கள் இருக்காங்க அவங்க கிட்ட கம்மியான காசு தான் இருக்கு. ஆனாலும் அவங்க அவங்களோட வாழ்க்கையில கோடீஸ்வரர்களை விட சந்தோஷமா தான் வாழறாங்க அண்ட் நிம்மதியாவும் இருக்கிறாங்க. நான் வந்து உங்களை கிரேட்ஃபுல்லா மட்டும் இருங்க எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லல. பட் ஆனா நீங்க கிரேட்ஃபுல்லா இருந்தா கூட பாத்தீங்கன்னா மேற்கொண்டு முன்னேறலாம். சோ இதுக்காக உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வாழற வாழ்க்கை உங்ககிட்ட இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு கனவா தான் இருக்கு. அண்ட் அதே போலயே நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களோட வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ இதனால நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரியான விஷயத்தை தான் உங்களோட வாழ்க்கையில அட்ராக்ட் பண்ணுவீங்க. எப்படி உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பல்ப் வந்து உங்களோட சிட்டில இருக்கிற ஒரு பெரிய பவர் ஹவுஸோட எதனா ஒரு மூலமா எப்படி கனெக்டடா இருக்குதோ, வெல் அதே போலயே நீங்களும் உங்களோட சுப்பீரியர் பவர் கூட இந்த மாதிரி ஒரு விதமா கனெக்டடா இருக்கிறீங்க. சோ இதனால உங்களை நடத்துறதுக்காக உங்களுக்கு எதனா ஒரு சிக்னல் வழியா உதவி அனுப்பிட்டு தான் இருப்பாங்க. செகண்ட் வீல் வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி. இனிய உலகத்துல எல்லா விஷயமும் இன்ஸ்டன்டா நடக்கலாம். இன்ஸ்டன்டா ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், இன்ஸ்டன்டா டிக்கெட் கிடைக்கலாம், இன்ஸ்டன்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் சாட்லி நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்றது இல்ல. ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செடியை வளர்க்கற மாதிரி தான். அதுக்கு கான்ஸ்டன்ட் கேர் தேவை. சோ தட் ஒரு நாள் பெருசாகி நிக்கும். அண்ட் இதுக்காக எந்த ஒரு ஷார்ட் கட்டும் இல்ல. ஸ்வாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் ரெண்டுத்துலயும் சேம் லெட்டர்ஸ் தான் இருக்கு. அப்படி இது ரெண்டுத்தையும் சரியா நம்ம ஹேண்டில் பண்ணாம விட்டுட்டோம்னா அப்ப இது ரெண்டுத்துல இருந்தும் நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் ஏற்படும். எப்படி ஸ்வாட வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அட்டாக்கருக்கு தெரிஞ்சிருக்கோம் அவர் அந்த ஸ்வாட எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு, வெல் அதே போலயே வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த விஷயம் சரியா தெரிஞ்சிருக்கணும் நீங்க எதிர்க்க இருக்கிறவரை எந்த இடத்துல டச் பண்ணணும்னு. ஏன்னா வார்த்தைகள்னால கண்ணுக்கு தெரியாத கீறல்கள் ஏற்படலாம். இது பல வருஷம் ஏன் சில நேரத்துல முழு வாழ்க்கை கூட எடுத்துக்கலாம் முழுசா ஆடுறதுக்கு. சோ இதுக்காக ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்பவே பெட்டர் ஆக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து எதை சொல்றதுக்கு முன்னாடியோ கொஞ்சம் யோசிச்சு தெளிவா நிதானமா சொல்லணும். அண்ட் ரெண்டாவது பிரின்சிபல் வந்து செப்பரேட் த எபிசோட் ஃப்ரம் த பர்சன். நம்மளுக்கு யார் கூட ஆர்குமெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அப்போ நம்மளோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டே சொல்யூஷன் தான் யோசிக்கும். அதாவது either it is your problem or it is my problem. பட் ஆனா இது ரெண்டுமே தவறு தான். இதோட பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா it is the problem. அதாவது நீங்க அந்த நபரை அந்த பிரச்சனை கிட்ட இருந்து பிரிச்சு பாருங்க. இதனால ரெண்டு பெனிஃபிட்ஸ் ஏற்படும். நீங்க அந்த நபரை மன்னிச்சு விடலாம் அண்ட் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் சுலபமா தேட முடியும். சோ இந்த ரிலேஷன்ஷிப் என்ற வீல சரியா மெயின்டைன் பண்றதுக்காக இந்த ரெண்டு பிரின்சிபலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எது சொல்றீங்களோ சொல்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்க. அண்ட் செகண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட்
பர்சன் ரெண்டுத்தையும் பிரிச்சு பாருங்க. தேர்ட் வீல் வந்து ஒர்க் லைஃப். நம்ம இந்த மாதிரியான ஆட்கள் கூட நம்ம லைஃப்ல காம்படிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரியான ஆட்கள்னா அவங்களோட ஒர்க் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய ஒர்க் லைஃப் அண்ட் லைஃப் ஸ்டைல் மாதிரியே கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஒரு கடைக்காரர் இன்னொரு கடைக்காரர் கூட காம்படிட் பண்ணுவாரு. ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபர் கூட காம்படிட் பண்ணுவாங்க. பிசினஸ்மேன் இன்னொரு பிசினஸ்மேன் கூட அண்ட் ஸ்டூடெண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் கூட காம்படிட் பண்றாங்க. பட் ஆனா இது நல்ல விஷயம் கிடையாது. ஆப்பிளோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்றாரு, நம்ம மத்தவங்க கூட காம்படிட் பண்றது வந்து நம்மளோட கிரியேட்டிவிட்டியை கொலை பண்றதுக்கு சமானமா. ஏன்னா காம்படிஷன்னால நீங்க புதுசா எதெல்லாம் கிரியேட் பண்ணி இல்ல, பதிலா காப்பி பண்ணி க்ரோ பண்ண முயற்சி பண்ணுவீங்க. காம்படிஷன் தவறான விஷயம் கிடையாது, ஆனா காம்படிஷன் ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தி கத்தம் காம்படிட்டிங் வித் யோர் செல்ஃப். அதாவது நீங்க உங்க கூட போட்டி போடணும். ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை விட இன்னும் பெட்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. மத்தவங்களோட பெட்டர் ஆகிறதுனால எதுவுமே ஆக போறது இல்ல. ஃபோர்த் வீல் இஸ் சோஷியல் கான்ட்ரிபியூஷன். ஒரு கரைஞ்சிட்டு இருக்கிற ஐஸ்கிரீம் அண்ட் அதே மாதிரியே கரைஞ்சிட்டு இருக்கிற ஒரு கேண்டில் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்க முடியும். ஐஸ்கிரீம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்மளோட லைஃப் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நீ என்ஜாய் பண்ணிடணும். அண்ட் கேண்டில் கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்னா நம்மளோட லைஃப் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மத்தவங்களுக்கு பிரகாசம் கொடுக்கணும். ஒரு விஷயம் நம்மள செல்ஃபிஷ் ஆக்குது அண்ட் இன்னொரு விஷயம் நம்மள செல்ஃப்லெஸ் ஆக்குது. ஐஸ்கிரீம் அண்ட் கேண்டில் ரெண்டுமே கரைஞ்சு போகும். ஆனா ரெண்டுமே கரையறதுக்கான ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கு. இப்போ நீங்க தான் டிசைட் பண்ணும் உங்களோட லைஃப்ல ஐஸ்கிரீமோட ஐடியாலஜி வந்து ஃபாலோ பண்ண போறீங்களா இல்ல கேண்டலோட தானே. ஏன்னா முகமது அலி என்ன சொன்னாருன்னா, அதாவது மத்தவங்களுக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது வந்து நம்ம இந்த பூமியில வாழறதுக்கு வாடகை தரத்துக்கு சமானமா. நம்மளோட லைஃப பெட்டர் ஆக்கிறதுக்கு நம்ம பார்த்த இந்த 4 பிரின்சிபல்ஸும் பாத்தீங்கன்னா கௌர் கோபால் தாஸோட புக் லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த புக் உங்களோட லைஃப நீங்க பாக்குற கண்ணோட்டமே மாத்திரும். அப்படி உங்களோட வயசு வந்து 20 அதிகமா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க இந்த புக்கை படிக்கிறதுக்காக. ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.